ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரயில்வே சம்மந்தமான ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சென்னையிலேருந்து திருவண்ணாமலைக்கு டைரக்ட் ட்ரெயின் இனிமேல் நமக்கு சர்வீஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விவர்ஸ், திருவண்ணாமலை அப்படின்னாலே ரொம்ப சிறப்பு மிக்க ஒரு விஷயம் அப்படின்னா அண்ணாமலையார் கோவில் தான். அது மட்டும் இல்லாமல் கிரிவலம், அதோட சாத்தனூர் அணை. ஸோ இந்த திருவண்ணாமலைக்கு எல்லா ஊரில் இருந்தும் மக்கள் வரக்கூடியவங்க, முக்கியமாக சென்னையிலேருந்து பயணம் பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு சில வருத்தம் என்ன அப்படின்னா, சென்னையிலேருந்து திருவண்ணாமலைக்கு போகிறதுக்கு டைரெக்டாக ஒரு ட்ரெயின் இல்லையே. இப்போ ஒன்றா விழுப்புரம் போயிட்டு விழுப்புரத்துலேருந்து போகணும், அப்படி இல்லாட்டி காட்பாடி போயிட்டு காட்பாடியிலேருந்து வேறு ட்ரெயின் மாற்றணும். இது ஒரே ட்ரெயினாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சவங்களுக்கு கிரிவலம் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்கு சதர்ன் ரயில்வே வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினாக அனௌன்ஸ் பண்ணி கிரிவல டைமில் மட்டும் நமக்குன்னு ஒரு ட்ரெயின் விட்டாங்க. ஆனால் அந்த ட்ரெயினையே இப்போ வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணி டைரெக்டாக நமக்கு சென்னை டு திருவண்ணாமலைக்கு டெய்லி சர்வீஸாக நமக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி தான் இது பார்க்க போகிறோம். ஸோ இதை பொறுத்தளவுக்கு என்னென்னா, நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து இந்த விஷயம் எல்லாமே சோசியல் மீடியாவில் நிறைய பப்ளிஷ் ஆச்சு. ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து ரயில்வேவோட ஒரு ஒப்புதலோட ரயில்வேவோட ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வெப்சைட்லேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். அப்படிங்கிற காரணத்தினால நான் இன்றைக்கி இந்த வீடியோ போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்ன டைமிங் கொடுத்துருக்காங்க, என்னென்னக்கெலாம் சர்வீஸு, எந்த ட்ரெயினை முக்கியமாக நமக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இனிமேல் வந்து நீங்கள் கிரிவலம்க்கு மட்டும் இல்லாமல் எப்போ நீங்கள் திருவண்ணாமலை போகணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த ட்ரெயினை பயன்படுத்திக்கோங்க. சரி, என்னையிலேருந்து இந்த சர்வீஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ட்ரெயினில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி சென்னை பீச்சிலேருந்து வெள்ளூர் கண்டோன்மெண்ட்டுக்கு ஒரு மெமு ட்ரெயின் வந்து பயணம் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ அந்த ட்ரெயின் வந்து சென்னை பீச்சிலேருந்து வெள்ளூருக்கும், வெள்ளூர்லேருந்து நமக்கு வந்து சென்னை பீச்சுக்கும் பயணமாக இருந்தது. இதில் இடைப்பட்ட மக்கள் பார்த்தோம் அப்படின்னா, இந்த திருவள்ளூர், அரக்கோணம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா காட்பாடி, இடையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து பயனடைஞ்சதோட இப்போ திருவண்ணாமலை மக்களும் வந்து பயனடைய போகிறாங்க. ஸோ சென்னை பீச்சிலேருந்து வெள்ளூர் கண்டோன்மெண்ட் வரைக்கும் போயிட்டு இருந்த ட்ரெயின் தான் வந்து இனிமேல் நமக்கு திருவண்ணாமலை வரைக்கும் என்னையிலேருந்துன்னா 2ஆம் தேதி மே மாதம் 24, அதாவது சொல்லப்போனால் ரொம்ப ஷார்ட் டூரேஷனில். ஸோ இந்த ட்ரெயினோட டைமிங் பற்றி பார்க்கலாம். டைமிங் பொறுத்தளவுக்கு இந்த இதில் என்னென்னா, எங்கேயுமே வந்து டைமிங் வந்து சேஞ்சஸ் ஆகும். அதாவது டைமிங் இப்போ சேஞ்சஸ் ஆகும். அதே போல் இவ்வளோ சார்ஜஸ்ஸு, இந்தந்த ஸ்டேஷனில் ஸ்கிப் பண்ணி போகும், இந்தந்த ஸ்டேஷனில் நின்று போகும் அப்படின்னு சொல்லி சென்னையிலேருந்து வெள்ளூர் வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வரல. எந்த ஒரு விஷயமும் எதுவும் சேஞ்சஸ் ஆகலை. ஆக நீங்கள் இது வரைக்கும் சென்னை பீச்சிலேருந்து வெள்ளூர் வரைக்கும் இந்த ட்ரெயினில் நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா அதே வழக்கம்தான், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சார்ஜஸ்லேயும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மெமு ட்ரெயினோட ஃபேர்லாம் வந்து குறைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ குறைஞ்சி தான் இருக்குது, அதனால் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரி, 9:40க்கு வெள்ளூர் கேண்ட்டுக்கு வந்து அந்த சென்றடைய ட்ரெயின் வந்து இனிமேல் எக்ஸ்டென்ஷன் பண்ணி 9:35க்கு வந்து சென்றடைகிற இந்த ட்ரெயின் வந்து 9:40க்கு திருப்பி வெள்ளூர் கேண்ட்லேருந்து புறப்பட்டு இந்த 9:50க்கு பெண்ணாத்தூர், அங்கே ஒரு நிமிஷம் வந்து ஹால்ட்டு. அடுத்தது பெண்ணாத்தூர்லேருந்து கிளம்பி கண்ணமங்கலம் 10:04க்கு போய் சென்றடையுது, அங்கே ஒரு நிமிஷம் ஹால்ட்டு. கண்ணமங்கலத்துலேருந்து கிளம்புற ட்ரெயின் வந்து 10:14க்கு ஒன்றுபுரம் அப்படிங்கிற ஊருக்கு போய் சென்றடையுது, அங்கே ஒரு ஹால்ட்டு, 1 நிமிஷம். அடுத்ததாக ஒன்றுபுரம்லேருந்து கிளம்பக்கூடிய அந்த ட்ரெயின் வந்து 10:20க்கு போய் சென்றடையுது, அங்கே ஒரு நிமிஷம் ஹால்ட்டு சேடாரம்பட்டுக்கு. அடுத்தது சேடாரம்பட்டிலேருந்து கிளம்புற அந்த ட்ரெயின் வந்து புறப்படுற ட்ரெயின் வந்து 10:28க்கு ஆரணி ரோடு. அடுத்தது ஆரணிலேருந்து கிளம்புற ட்ரெயின் 10:35க்கு மடிமங்கலம். அடுத்தது மடிமங்கலத்துலேருந்து கிளம்புற ட்ரெயின் போலூருக்கு 10:46க்கு சென்றடையுது. ஆக பெண்ணாத்தூர்லேருந்து போலூர் வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட ஸ்டேஷன் எல்லாத்துலேயுமே 1 நிமிஷம் நிற்கிது. அடுத்ததாக கடைசியாக திருவண்ணாமலைக்கு நைட்டு 12:05 இந்த டைமிங்க்கு வந்து திருவண்ணாமலையில் வந்து வண்டி வந்து ஹால்ட் ஆயிடுது. அடுத்ததாக அந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் 4 மணிக்கு புறப்படுற இந்த ட்ரெயின் வந்து 4:28க்கு போலூர், அடுத்தது 4:39க்கு மடிமங்கலம், அடுத்தது 4:46க்கு ஆரணி ரோடு, அடுத்தது 4:54க்கு சேடாரம்பட்டு, அடுத்தது 5 மணிக்கு ஒன்றுபுரம்,
அடுத்தது 5:10க்கு கண்ணமங்கலம், அடுத்தது 5:24க்கு பெண்ணாத்தூர், அடுத்து 5:40க்கு வேலூர் கேண்ட்டுக்கு இந்த ட்ரெயின் வந்து சேருது. அடுத்ததாக வரும்போது 5 நிமிஷம் ஹால்ட் அப்படின்னா, போகும்போது அதாவது திருவண்ணாமலையிலேருந்து சென்னை பீச்சுக்கு போகும்போது இந்த ட்ரெயின் வந்து 20 நிமிஷம் வெள்ளூர் கேண்ட்டில் நிற்கிது. ஸோ வெள்ளூர் கேண்ட்டில் 6 மணிக்கு புறப்படுற இந்த ட்ரெயின் இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சர்வீஸில் இருந்ததோ அதே மாதிரி வெள்ளூர் கேண்ட்டுக்கும் சென்னை பீச்சுக்கும் இடப்பட்ட இருக்கிற எல்லா ஸ்டேஷன்லையுமே அந்தந்த டைமிங்க்கு கரெக்டாக வந்து சேரும். கடைசியாக 9:50க்கு இந்த ட்ரெயின் வந்து சென்னை பீச்சுக்கு வந்து சேரும். ஆக நீங்கள் சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் தேதியிலிருந்து சர்வீஸ் ஆரம்பிக்குது. அதே நீங்கள் திருவண்ணாமலையிலேருந்து சென்னை பீச்சுக்கு நீங்கள் ரிட்டர்ன் வரீங்க, அதாவது திருவண்ணாமலையிலேருந்து நீங்கள் சென்னை போகிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் தேதியிலேருந்து இந்த சர்வீஸ் ஆரம்பிக்குது. ஓகே விவர்ஸ், இதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து சென்னையிலேருந்து திருவண்ணாமலைக்கு போகிறதுக்கு அப்படி இல்லாட்டி திருவண்ணாமலையிலேருந்து சென்னை வரத்துக்கு தனியாக ஒரு ட்ரெயின் இல்லையேன்னு கவலைப்பட வேண்டாம். இந்த ட்ரெயினை பயன்படுத்திக்கோங்க. கட்டணமும் ரொம்ப ரொம்ப கம்மியான கட்டணத்தில் நீங்கள் வந்து நல்லபடியாக ஒரு பயணத்தை, இனிமையான ஒரு பயணத்தில் நீங்கள் வர முடியும். மகிழ்ச்சியான ஒரு பயணத்தில் குடும்பத்தோடு நீங்கள் வந்து பயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்டுக்கிறேன். ஓகே விவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட நம்ம வீடியோஸில் இப்போ நிறையா வந்து நம்ம சேனலில் வந்து நிறையா புது சம்மந்தமான கான்செப்ட், அதாவது வேலை சம்மந்தமாக, ஃபினான்ஸ் சம்மந்தமாக, பட்ஜெட் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் நான் வந்து போட்டுட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பொது தகவல்களெல்லாம் சேர்த்து நிறையா வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். எல்லா வீடியோஸையும் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும். முக்கியமாக வந்து நீங்கள் வேலை தேடக்கூடிய இளைஞர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட சேனலில் வந்து இண்டீடில் எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லிங்க்டின்ல எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ, நல்லா பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்ததுக்கு திருப்பி ஒரு தடவை நன்றி சொல்லிக்கிறேன். குடும்பத்தோட பயணம் பண்ணுங்கள், மகிழ்ச்சியாக பயணம் பண்ணுங்கள், இருக்கையில் உட்கார்ந்து பயணம் பண்ணுங்கள், படியில் தொங்கி பயணம் செய்ய வேண்டாம். எல்லாத்தோடைய உயிர் மதிப்பும் எல்லாத்துக்குமே வந்து அதிகம்தான். கண்டிப்பாக வந்து நல்ல இனிமையான ஒரு பயணத்தை நீங்கள் பயணம் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். முக்கியமாக இந்த ட்ரெயினில் பொறுத்தளவுக்கு கட்டணம் வந்து ரொம்ப ரொம்ப, இந்த ட்ரெயின் இல்லை, மெமு ட்ரெயின் அப்படின்னாலே கட்டணம் ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் பஸ்ஸில் போகிற கட்டணத்தில் கண்டிப்பாக பாதியாவது குறையும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நான் கூடுதல் தகவலுக்கு உங்களுடைய அருகிலுள்ள ரயில் நிலையம் போய் நீங்கள் விசாரிச்சிங்கன்னா, முக்கியமாக இந்த குறிப்பிட்டு இருக்கக்கூடிய ரயில் நிலையத்தில் போய் நீங்கள் விசாரிச்சிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கான கட்டணம் எவ்வளோ அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு விஷயம் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.